சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநின்றவூர்ல 21வது 27வது வார்டுக்கு உட்பட்ட அன்னை இந்திரா நகர் அனெக்ஸ் பகுதியில் பெண் அதிமுக கவுன்சிலராக இருக்கக்கூடிய அனிதா அப்படின்றவங்க திமுகவோட குண்டர்களாலையும் 27வது வார்டு திமுக கவுன்சிலரோட ஆட்களாலையும் பலவந்தமாக தாக்கப்பட்டிருக்காங்க. இதோட சம்பவத்தை குறித்து விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம். இந்த திருநின்றவூரில் இருக்கக்கூடிய 21வது வார்டு 27வது வார்டுக்கு உட்பட்ட அன்னை இந்திரா நகர் அனெக்ஸ் பகுதியில் பருவமழை பேஞ்சா எப்போவுமே அந்த பகுதியில் பயங்கரமாக வெள்ளம் சூழ்ந்துடும். ஸோ இதனால மழைநீர் வடிகால் பணி அந்த பகுதியில் செய்யப்பட வேண்டியதாக இருக்குது. ஆனால் நியாயப்படி 21வது வார்டை முடிச்சுட்டு தான் 27வது வார்டை ஆரம்பிக்கணும். அப்போ தான் இந்த வெள்ளம் வராமல் தடுக்க முடியும். ஆனால் இந்த 27வது வார்டில் பொறுப்பாக இருக்கக்கூடிய இந்த திமுக கவுன்சிலர் தங்களோட பகுதியிலேயே ஃபஸ்ட்டு இந்த மழைநீர் வடிகால் பணியை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி பண்ணுற காரணத்தினால இந்த அனெக்ஸ் பகுதியோட இந்த மைய பகுதியில் வெள்ளம் வரக்கூடிய இந்த அடுத்த மாதம் பெய்யக்கூடிய இந்த பருவமழையில் கண்டிப்பாக வெள்ளம் வரக்கூடிய அபாயம் இருக்குது. ஸோ இதன் காரணத்தினால இந்த 21வது வார்டில் பொறுப்பாக இருக்கக்கூடிய இந்த அதிமுக பெண் கவுன்சிலர் அனிதா கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கிட்டாங்க. இவங்க ஃபஸ்ட்டு இந்த மழைநீர் வடிகால் பணியை ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்ட்டு கோர்ட்டு ஸ்டே கொடுத்துட்டாங்க. ஆனால் அதை எல்லாத்தையுமே மீறி 27வது வார்டு இந்த திமுக கவுன்சிலர் தங்களோட பகுதியில் மழைநீர் வடிகால் பணியை ஆரம்பித்து விழாலாம் நடத்தி பள்ளமெல்லாம் தோண்டிட்டாங்க. கோர்ட்டில் ஸ்டே போட்டிருக்காங்க. இப்படி நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தட்டி கேட்க போன இந்த அதிமுக பெண் கவுன்சிலர் அனிதாவை இந்த திமுகவோட கவுன்சிலராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார், அவரோட பேர் ஜெயக்குமார், ஸோ அவரோட ஆட்கள் எல்லாமே சேர்ந்து பயங்கரமாக மண்டையில் அடித்து தாக்கியிருக்காங்க. இந்த அதிமுக பெண் கவுன்சிலரோட கணவராக இருக்கக்கூடிய அழகேசன் அப்படின்றவரும் போயிருக்காரு. இவருக்கு வயசு 60 கிட்ட இருக்கும். இவருமே பலமாக தாக்கப்பட்டிருக்காரு. ஸோ இந்த 27வது வார்டோட பொறுப்பில் இருக்கக்கூடிய திமுக கவுன்சிலர் ஜெயக்குமார், அவரோட கூட இருக்கக்கூடிய இந்த குண்டர்கள், இது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் திமுகவோட பேச்சாளராக இருக்கக்கூடிய தங்கமணி, இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த நியாயத்தை தட்டி கேட்க போன அதிமுக பெண் கவுன்சிலர் அனிதா, அவரோட கணவர், இவங்க 2 பேரையுமே பப்ளிக் முன்னாடியுமே பலவந்தமாக தாக்குனது ஒரு பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு பெண் கவுன்சிலராக அவங்க இருக்கிற பட்சத்துலையும் அவங்க நியாயத்தை தட்டி கேட்க போயிருக்காங்க மக்கள் முன்னிலையிலே. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தவறான சம்பவம் திமுகவோட சேர்ந்த குண்டர்களால் இவங்களுக்கு அரங்கேறி இருக்கு.